ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் காட்ட போகிற சமையல் வந்து நசி ayam penyet. இது ஒரு இந்தோனேசியன் குஷன்ஸ், ஆனால் சிங்கப்பூர் மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன்னு காட்ட போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சிக்கன் கியூப் சேர்த்துக்கோங்க. சுத்தம் செஞ்ச கோழி துண்டுங்களை சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு வெட்டி வச்ச இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு கோழி துண்டுகளை வந்த பிறகு கோழியை மட்டும் தனியாக வெளியே எடுத்துருங்க. அதுக்கு பிறகு வெட்டி வச்ச கேபேஜ் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. கேபேஜ் வந்த பிறகு பாதி கேபேஜ் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அது கடைசியாக கார்னிஷிங்க்கு தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. சூப் நல்லா கொதிச்சதும் வெங்காயத்தலையும் செலரி இலையும் சேர்த்துக்குங்க. சூப் ரெடியாச்சு. சம்பாலுக்கு தேவையான பொருட்கள்: 1 கைப்பிடி அளவு நெத்திலி பொடி, 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, 10 ஊசி மிளகா பச்சையும் சிகப்பும் கலந்து, 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 இன்ச்சில் பிளாச்சான். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெத்திலியை கழுவிக்குங்க. எண்ணெய் சூடாங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு வெட்டி வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு பக்கத்து வேகட்டும். கோழி பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா: 2 டேபிள் ஸ்பூன் இறைச்சிக்கறி மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 கரண்டி சோள மாவு, 1 முட்டையை உடைச்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம், மிளகா, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனைலாம் போன பிறகு சைட்டில் எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். கோழி பொரிக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. கோழியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு 2 மணி நேரம் ஊற வைங்க. கூடவே தவ்வும் தெம்பையும் சேர்த்துக்கோங்க. ஆறின மிளகாவை மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சிருங்க. ரொம்ப நேக அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சா போதும். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்சிருந்த சம்பால் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அந்த மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் மேலே தெரிஞ்சு வந்து சம்பால் நல்ல வாசனை கொடுத்துருச்சு. சம்பால் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டவர் கழிச்சு எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருந்த கோழி துண்டு, தெம்பை, தவுலாம் பொரிச்சு எடுத்துருங்க. கோழியை ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சூப் சேர்ப்பே கோழி நல்லா வெந்துருச்சு. பொரிச்ச கோழி இந்த மாதிரி எடுத்து வச்சு ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து இந்த மாதிரி தட்டுங்க. அதுக்கு பேர் தான் ayam penyet சொல்லுவாங்க. நசி ayam penyet இந்த மாதிரி தான் சாப்பிடணும். நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.